ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக நம்ம வீட்டில் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுற பாவ் பாஜி மசாலா தான் செய்ய போகிறோம். செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. நம்ம இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ப்ரிப்பரேஷன் டைம் வந்து ரொம்ப கம்மி தான். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் வாங்கி ஜூஸ் ரெடி பண்ணியிருந்தேன். செம்ம எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலைல எந்திரிச்சோன்னே விளக்கெல்லாம் பொருத்தியாச்சு. செம்மையாக வெளியில் இருட்டாக இருக்குது. எங்கேயும் ஒன்று இருக்குது. நீ எடுக்கிறியா? நீங்களே எடுங்க. இங்கே 2 இருக்குது. 2ஆ? உண்மையிலே அட்டை மாதிரியே தான் நடிப்பாக இருக்குது. இல்லை கார்டனிங் ஒர்க் பார்க்கலான்னு போனால் அங்கே பார்த்தா நிறைய புழுவாக நிறைய இதில் வச்சுருந்துச்சு. இலையெல்லாம் சுருண்டு போயிருக்கேன்னு பார்த்தோம்னா அந்த புழு எல்லாத்தையும் அவ்வளோ ஒட்டிக்கிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் இலையவே கட் பண்ணி போடணுமான்னு தெரியாமல் என்ன செய்யணும் தெரியாமல் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே ரெடி இலையவே வச்சு விட்ருங்களேன். பாவம், இலையை காப்பாற்றணும்ப்பா. இந்த மாதிரி டவுட் எல்லாம் எனக்கு மல்லிகைப்பூவில் பூ கோக்கும்போது நம்ம பார்க்குற புழுலேருந்து டவுட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. நெக்ஸ்ட்டு நம்ம பட்டாணி, காஞ்ச பட்டாணியை நல்லா ஊற வச்சுட்டு தான் படுத்தேன் நேற்று நைட்டே. கூட நல்லா நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ நல்லா நீங்கள் முடிஞ்சால் உரிக்க கூட செஞ்சுருங்க. நீங்கள் மண் இல்லாமல் ஆட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம அந்த தண்ணியை வேறு யூஸ் பண்ண தான் செய்வோம். இப்போது நம்ம 2 இதுக்கும் தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள். இது நல்லா தேவையான நல்லா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நம்மளுக்கு 10 மினிட்ஸில் குக் ஆகியிருக்கும். வேலை வரல, என் தங்கச்சிக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு ஊருக்கு போகிறக்கு முன்னாடி. ஸோ அதுக்காக வந்தாச்சு பர்ச்சேஸ்க்கு. அவளோட ப்ராடக்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் திங்ஸ் இங்கே வந்து வாங்குவோம். அதனால் வந்தோம். பார்த்தா கிறிஸ்மஸ் தீமுக்கு சூப்பராக எல்லாமே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. வேலைவனில் இதோட டைரிஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த நோட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப ஸ்மாராக தான் இருந்துச்சு. நார்மல் டைமில் நம்மளுக்கு வர வழியில் நாட்டு கொய்யாப்பழம் கம்மியாக இருந்துச்சு. அதாவது நல்லா வாங்க வேண்டிய ஷீட் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே பில்லை போட்டு கிளம்பியாச்சு. நாட்டு கொய்யாப்பழம் சூப்பராக சிவப்பாக இருக்க கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்தாச்சு. பட்டுக்குட்டிக்கு இந்த கொய்யாப்பழம் தான் ரொம்ப பிடிக்கும். ரோட் சைட்லேயே தான் இந்த கொய்யாப்பழம் எல்லாமே விற்பாங்க. ஆனால் இது வந்து செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். 11 o'clock மேலே தான் அந்த அண்ணா வரவே செய்வாங்க. கடையில் அத்திப்பழம் இருந்துச்சு. நான் பச்சை அப்படி அத்திப்பழம் சாப்பிட்டதே இல்லை. சரி இன்னைக்கு ஜூஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அண்ணா ஜூஸ் ட்ரை பண்ணுமா, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுன்னாரு. ட்ரை பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த காமை மட்டும் எடுத்துகிட்டு சாப்பிடுங்கன்னாரு. இதை நம்ம நல்லா தோலோடு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் துவக்கும் எல்லாமே செய்யும். இதை நம்ம தேன்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா இதாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது. விதையும் நம்ம பாலும் மட்டும் சேர்ந்து கலந்து சாப்பிட்டாலே நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அத்திப்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸில் 2 வகையாக கிடைக்கும். இந்த மாதிரி பச்சை பழத்தை காய வச்சு கூட இருக்கும். இதை வந்து தேனில் ஊற வச்சு கூட நம்மளுக்கு இருக்கும். சணல் கயிறில் கட்டியிருக்கிறது வந்து நம்மளுக்கு தேனில் ஊற வச்சுருக்கிறது தான் நம்மளுக்கு அந்த சணல் கயிறில் கட்டி தராங்க. நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக சாப்பிட்டோம்னா அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறதுனால ஒரே ஒரு ஃப்ரூட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப வாங்கவே இல்லை. இதோட தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் சுகர் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு பால் மட்டும் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா ஒரே ஒரு சுற்று மட்டும் அரைச்சி எடுத்தாலே சூப்பராக நல்லா அரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நல்லா செம்மையாக இருக்குது. பார்க்கவே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மாதிரி இருந்துச்சு. நான் இதை நார்மலாகவே சாப்பிட்டு பார்த்ததுக்கே ஸ்வீட்னஸ் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதுக்கு ஹனியெல்லாம் ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறதே ரொம்ப அதிகம் தான். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக நீங்கள் அத்திப்பழம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. வெயிட் லாஸ், போன் ஹெல்த், ஹார்ட் ஹெல்த், பிளட் ப்ரெஷர், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஃபிக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு ட்ரை ஃப்ரூட்டோட ஃப்ரெஷ் ஃப்ரூட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. நம்ம பாவ் பாஜி மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டே நான் வந்து டொமேட்டோ பியூரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். டொமேட்டோ வந்து 2 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆனியன்ஸும் வந்து 1 ஆட் பண்ணாலே போதும். நீங்கள் ரொம்ப ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தக்காளி மட்டும் நல்லா புளிப்பாக இருக்கிறதுக்காக 2 ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா கோல்டனிஷாக வதங்கணும்னா இல்லை, நல்லா கிளாஸியாக மாறினாலே போதும் நம்மளுக்கு. அது அளவு மட்டும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ஆல்ரெடி குக் பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்ச நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் மாறுறதுக்கு நம்மளுக்கு சூப்பராக ஹெல்ப் ஆகும். நம்மளுக்கு பட்டாணியை நீங்கள் நல்லா நைட்டு வரையும் ஃபுல்லாக ஒரு 8 hours கிட்ட சோக் பண்ணி வச்சா தான் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக குக் ஆகும்.
நெக்ஸ்ட்டு நம்ம இதில் நல்லா 1 1/2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசம் ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கீழே அடிப்பிடிக்கும் நம்மளுக்கு. டொமேட்டோ பியூரி வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நம்ம அதை நல்லா ஆட் பண்ணிக்குவோம். பூண்டோட பச்சை ஸ்மெல் போனோடனே அதை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு செட் ஆகிடும். நான் வந்து இது வந்து ரொம்ப திக்கான கிரேவியாக வைக்காமல் நைட்டு சப்பாத்திக்குனாலும் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். தக்காளியை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கிக்கிட்டே இருப்போம். நம்ம தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சனால நம்மளுக்கு திக்கான கிரேவியாக இருக்கும். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம மசிச்சு வேற விட்டதுனால கிரேவி வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வரணும்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் அரைச்சி ஊற்றுங்க. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம காரத்துக்கு தேவையான மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து நீங்கள் 1 1/2 ஸ்பூன் கிட்ட நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கடையிலே கிடைக்கிற பாவ்பாஜி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். பாவ்பாஜி மசாலாவும் நல்லா நீங்கள் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து சூப்பராக வற்றி வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பட்டாணியையும் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு பட்டாணி நல்லா நம்ம கொதிக்க வச்ச தண்ணியோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச தண்ணியோட நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட்டனால நம்மளோட பட்டாணி எல்லாமே சூப்பராக மிக்ஸ் ஆகிருச்சு. உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற மாட்டோம். நம்ம வந்து வெறும் தக்காளி பியூரி மட்டும் ஆட் பண்ணி இது இப்போ ரெடி பண்ணுறனால இந்த மாதிரி உருளைக்கிழங்குலாம் நல்லா மசிச்சு விட்டு போட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக வரும். திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்துடும். காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகா பொடியும் நம்ம பாவ்பாஜி மசாலாவும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவி நல்லா திக்காக வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு சப்பாத்திக்கு தோசை மேலே ஆட் பண்ணுறதுக்கு கூட சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செமையாக வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நம்ம ஃபஸ்ட்டு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கனால ரொம்ப காரம்லாம் இருக்காது. இப்போ நம்ம வந்து பட்டரோட சேர்த்து சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் பன்னெல்லாம். நீங்கள் மிளகா பொடியெல்லாம் ஆட் பண்ணோடனே சிம்மில் வச்சுருங்க கண்டிப்பாக, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கருகிடும். பட்டர் எல்லாமே இப்படி ஆட் பண்ணிவிட்டு இல்லை நெய் எதுனாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஆயில்னாலும் ஓகே தான், பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து. நீங்கள் பட்டர் ஆயில் இல்லைன்னா நம்ம நெய் எதுனாலும் ஆட் பண்ணாலும் சரி அதில் மிளகா பொடி கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள், டோஸ்ட் பண்ணி எடுங்க. பாவ்பாஜி மசாலாவில் நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பன்னில் நல்லா சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக ஸ்பைஸியாக இருக்கும். பன்னை ஹாஃபாக கட் பண்ணி 2 சைடுமே டோஸ்ட் பண்ணி எடுங்க. இதில் வந்து நம்ம மிளகா பொடி மட்டும் ஆட் பண்ணாலே போதும், சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு. அதுவும் இது வந்து செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. பார்த்து சிம்லேயே வச்சு எடுங்க, இல்லைன்னா கருகிடாமல். நான் ரிமைனிங் இருக்க எல்லா பன்லையுமே டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. நல்லா காரத்தை ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிம்மில் ஃபாஸ்ட்லன்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்யுங்க. நம்ம வந்து ஒரு டோஸ்ட் வந்து கண்டிப்பாக கொடுங்க, இல்லைன்னா நம்மளுக்கு அந்த பன்னில் இருக்க ஸ்வீட்னஸ் தான் மெயினாக தெரியும். நம்ம டோஸ்ட் மட்டும் பண்ணும்போது தான் நம்ம அந்த காரத்தோடு டோஸ்ட் பண்ணும்போது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. டோஸ்ட் பண்ணாத பன்னையும் நார்மலாக டோஸ்ட் பண்ண பன்னையும் வச்சு செப்பரேட் பண்ணி சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்லா டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் அப் டவுன் எல்லா இடத்துலையும் ஃப்ளிப் பண்ணி போடும்போது செம்மையாக டோஸ்ட் ஆகி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம பன் எல்லாமே சூப்பராக டோஸ்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் லஞ்சே இது தான், நோ ரைஸுன்றனால. நம்ம பாவ் பன்னில் மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. எல்லா இடத்துலையும் நம்ம நல்லா மசிச்சு வச்சுருக்கனால சூப்பராக ஸ்ப்ரெட் ஆயிரும். நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே பெருசாக இதாக தெரியாது. இதில் வந்து நம்ம ஆனியன்ஸும் பச்சையாக இருக்க ஆனியன்ஸும் ஓமப்பொரி மாதுளம்பழம்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஃபாஸ்ட்டாகவும் ரெடி பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் இருக்க பாவ்பாஜி மசாலாவை நம்ம நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தோசையை கூட சூப்பராக ஊற்றிட்டு அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பட்டுக்குட்டிக்கு ஒரு மத்தியான டைமிங்கில் பாப்பாவுக்கு கொய்யாப்பழம் நறுக்கி கொடுப்போம். நார்மலாக கொய்யாப்பழம் நறுக்கி கொடுக்குறதோட இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் வச்சு கொடுத்தோம்னா டக்குன்னு சாப்பிட்ருவா, நல்லா டிசைனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொய்யாப்பழத்தை நல்லா ட்ரையாங்கலாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 சைடும் செப்பரேட் பண்ணி விட்டோம்னாலே சூப்பராக டிசைன் மாதிரி ஃப்ளவர் டிசைனில் வந்துடும் உங்களுக்கு. அழகா ஃப்ளவர் ஆயிடுச்சா? உனக்கு வேணாம், அம்மா சாப்பிட்டதானே? குட்டி ஃப்ளவர் வேணான்னு, கொய்யாப்பழம் வேணான்னு. நல்லாக்கா நல்லா இல்லையா? ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோமா? வார்ம் வாட்டருக்கு ரெடி பண்ண வச்சாச்சு. வார்ம் வாட்டர் ரெடி ஆகிட்டே இருக்கட்டும்.
நெக்ஸ்ட்டு நைட்டு ஸ்வீட் கார்ன் அவிச்சு வச்சோம்னா டின்னருக்கு யூஸ் ஆகும் எங்களுக்கு. warm water ஸ்வீட் கார்ன் 10 minutes வெந்து ரெடி ஆயிடும். இது என்னது? சர்ப்ரைஸா? உள்ள என்ன வச்சிருக்க? அதை வச்சு என்ன பண்ணுவ? சரி, இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன் இந்த பாக்ஸுக்குள்ளே? நாங்கள் காருக்கு வாங்கின டிஸ்பிளே பாக்ஸை வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக அஞ்சனா குட்டி விளையாண்டுட்டு இருந்தா. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் காலையில் விளக்கேற்றுறக்கு எல்லா விளக்குக்கும் ஆயிலெலாம் ஆட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லா பாட்டில்ஸ்க்கும் ஆயில் ஃபில் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ரிமைனிங் ஆயிலை வச்சுட்டோம்னா நாளைக்கு காலையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். நம்மளுக்கு ரொம்ப நேரம் எடுக்க தேவையில்ல, ஒரு ஓரத்தில் வைக்க தேவையில்ல. ஃபார் வாட்சிங், ஹாவ் அ கிரேட் டே.